ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்மஸ்னாவே எல்லாருமே கேட்குறது ப்ளம் கேக் தான். கடையில் போயிட்டு ப்ளம் கேக் வாங்கினோம்னா ரொம்ப அதிகம் விலை சொல்லுவாங்க. ஆனால் வீட்டிலையே ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவில் ட்ரை நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு, பாதாம், பேரிச்சம்பழம், திராட்சை, வால்நட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு சுரவினதும் 1 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸும் எடுத்திருக்கேன். கடாயில் 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். இந்த சர்க்கரையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு கலர் மாறி வரும். அது வரைக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகி கலர் மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு இன்னமும் கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். நல்லா பாருங்க, இப்போ கிறிஸ்டலைஸ் ஆகி வந்திருக்கு. கலரும் பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதில் 1/2 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கையிலலாம் தெறிக்கும், சர்க்கரை சீக்கிரமாக கட்டி ஆயிக்கும். கொதிக்கிற தண்ணியாக ஊற்றினோம் அப்படின்னா தான் சர்க்கரையை கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், தெறிக்கவும் செய்யாது. தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். 5லேருந்து 8 நிமிஷம் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே இந்த சர்க்கரை பாகில் நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நட்ஸ் இதிலேயே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா சொருவி வச்சிருந்த இந்த ஆரஞ்சோட தோல் அதை போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு ஜூஸையும் ஊற்றி சிம்லேயே வச்சு நல்லா கலந்துடணும். இது கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். மிதமான சூட்லேயே 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சிடணும். மிக்ஸி ஜாரில் 3/4 டம்ளர் சர்க்கரை, வாசனைக்காக 4 ஏலக்காய், ப்ளம் கேக்குக்கு கொஞ்சம் மசாலா மாதிரி ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, இது 4த்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ ப்ளம் கேக் தான் செய்ய போகிறேன். நல்லா டார்க்காக இருக்கிற முட்டை நல்லா லைட் எல்லோ கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நுரக்கட்டி நல்லா லைட்டாக மாறி வந்திருக்கு. இதில் ஜலடை வச்சு அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை போட்டுடலாம். சில சர்க்கரை, கிராம்பு, பட்டை எல்லாமே அரைப்படாமல் இருக்கும், அதனால ஜலிச்சு சேர்த்திக்கணும். ஸ்பூன் வச்சு சர்க்கரையை முட்டையோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா எக் பீட்டர் வச்சு நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் சர்க்கரை புகையாக பறக்காமல் இருக்கும். இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணணுன்னு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இதில் 3/4 டம்ளர் வாசனை இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது ரெண்டத்தையுமே முட்டையோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சிருந்த மைதாவை சேர்த்திக்கலாம். 1/2 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா அவசியம் இல்லை. ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா எக் பீட்டர் வச்சு நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். மாவு இது போல் கலக்கும் போது புகையாக பறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே கலந்துட்டு பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸுமே நல்லா முழுமையாக ஆறிருக்கு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். அப்போ தான் நட்ஸை கேக் பேட்டரோட சேர்த்தி கலந்துடும்போது அது கேக் நல்லா பேக் ஆகிட்டு வெந்து வரும்போது அந்த நட்ஸ் எல்லாமே கீழே போய் தங்காமல் கேக்கோட எல்லா பாதத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். கலந்து வச்சிருந்த நட்ஸை இது போல் கேக் பேட்டரில் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ப்ளம் கேக்கோட கலர். இந்த கலர் தான் நல்லா பேக் ஆகிட்டு வரும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கேக் பேட்டரை நல்லா இது போல் கலந்துட்டாச்சு. நான் 1 kg ஸ்கொயர் கேக் டின்னில்
பட்டர் பேப்பர் வச்சுட்டு பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை போட்டுட்டு மேலே கார்னிஷிங்காக திராட்சை பாதாம் முந்திரி தான் வச்சுருக்கேன். இதை நான் ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரிஸ்க்கு வைக்கிறேன். எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிட்டு வரத்துக்கு. நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து நம்மளுக்கு டைம் வந்து வேரி ஆகும். கேக் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. கேக் சூடாக இருக்கும் போதே டீமோல்ட் பண்ணி வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். கேக் ஆறினதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். கேக் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. இதை இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற சைஸஸ்க்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நல்ல ஸ்லைசஸ் மாதிரி பீஸ் போட்டு எடுக்க போகிறேன். அதனால இதை 2 ரெக்டாங்கிள் ஷேப்பாட்டம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கேக் பாருங்க நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு வந்திருக்கு. இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கேக் வெந்திருக்குன்னு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.